உனக்கு வழிகாட்டியாக நீர் ஒருவரை கண்டிப்பா எடுக்கணும். அவனுடைய ஆலோசனைக்கு, அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ சிந்திச்சு செயல்படணும். இது இல்லை இன்னைக்கு நம்மகிட்ட. அதனால தான் நமக்கு வேதனை, அதனால தான் நமக்கு பிரச்சனை, அதனால தான் நமக்கு போராட்டம், அதனால தான் பிசாசு. புரியணும். வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 7ல இருந்து 9 வரைக்கும் வாசிங்க. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமா இருக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமா இருக்கும். அவன் நியாயஸ்தானத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். ஆமென். தீய நோக்கம் பாவமாம். ஆமென். பரியசகாரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன். ஆமென். எப்படி புரியுதா? ஏதாவது புரிஞ்சிச்சா? உன் வாழ்க்கையின் ரகசியத்தை இங்க சொல்றார். யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் ஏளனம் பண்ணாத. ஏளனம்னா அவங்க முன்னாடி போய் நின்று நீ சரியில்லை அப்படியா? இல்லை, உன் மனசுல நீ நினைச்சாலே அது பெரும்பாவம். உன்னை நல்வழிப்படுத்த நினைக்கின்ற நேரத்தில் நீ அவர்களை தவறாக எண்ணுகிற போது பாவம் உன் வீட்டு வாசல்ல வந்திருக்கும். இங்க நிறைய பேருக்கு ஜெபிக்க சொன்னா கோபம் வரும் தெரியுமா? ஜெபிக்க சொன்னாலே கோபம் வரும் தெரியுமா? ஏன்? உபவாசம் இருக்க சொன்னா அவ்வளவுதான் டென்ஷன். யாரோ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, உபவாசம் இருந்தால் மயங்கி கீழே விழுந்துருவேன் அப்படின்ட்டு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்கள் உடம்புல இப்போ பலவீனம், பலம் இல்லாமல் இருக்குது. முதல்ல பலத்துக்கான ஆகாரத்தை சாப்பிடுங்க, சாப்பிட்டு வச்சுட்டு உபவாசம் இருங்க. தயவு செய்து சொல்கிறேன், யாவுக்கு நீ பிரியமாக இருக்கிறது சும்மா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் உடனே போய் கடவுளுக்கு பிள்ளை ஆயிடலாம்னு நினைச்சா முடியுமா? ஆனால் பிசாசுக்கு அப்படி ஆயிடலாம். ஆனால் தேவனுக்கு அப்படி ஆக முடியாது தெரியுமா? நீங்கள் ஓடுற ஓட்டத்தை சரியாக ஓடிட்டு இருந்தாலே போதும், நீ பிசாசுக்கு பிள்ளை தான். ஆனால் உன் ஓட்டத்தை மாற்றி அவருக்கு சித்தமான பாதையில் ஓடினா மட்டும்தான் நீ அவருக்கு பிள்ளையாக முடியும். அது உன்னால் முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் முடிய பண்ணணுன்றது யாவுடைய விருப்பம். நீ அதைத்தான் செய்யணும்னு இருக்காரு. அப்படி நீ செஞ்சாதான் உன்னுடைய சித்தத்தின்படி நடத்துவார். வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி பாருங்க. மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும். மனுஷனுடைய மதியீனம், சொற்ப மதியீனம், சின்ன சின்ன தவறு அவனை என்ன செய்யுமா? திருப்பி சொல்லாத. அவன் வழியை தாறுமாறாக்கும். அவனுடைய வழியை, அவன் பிரயாணப்பட்டு போகிற வழியை, தேவ சமூகத்தில் போறேன்னு நினைக்கிறானே அதையே தாறுமாறாக்கிறோம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கும்ல? நம்ம சின்ன தப்பு தானே பண்றோம். கேட்டா என்ன இது, யோசிக்க தானே செஞ்சேன், பேச நான் செஞ்சா முடிச்சேன், சொல்ல தானே செஞ்சேன், இதுல என்ன இருக்குது நினைக்கலாம். ஆனா எங்க அப்பா பெரியவர், உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆகு கிடதுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. இவ்வளவு வாசித்து முடியுமா? என்றாலும் அவன் மனம் யாவுக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். நல்லா புரிஞ்சுடுங்க. 6வது அறிவான பகுத்தறிவுல நீ வேலை செய்யறல, அந்த வேலை உனக்கு எப்படி இருக்குது? முதல்ல உன்னையே நம்பாத. உனக்குள்ள வாசம் பண்ணணும் நீ நினைக்கிறிய அந்த தேவனை நம்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் மோசையை நம்புனாங்க? மோசே போன பிறகு ஏன் யோசுவாவை நம்பினாங்க? ஏன் புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் அப்போஸ்தலனே இல்லாத, யோசுவாவை பார்க்காத, முகத்துக்கு முகம் பார்க்காத பவுலை ஏன் நம்பினாங்க? அவன் மூலமாக தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆலோசனை கொடுத்தார். அதனால அவனை நம்பினாங்க. நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மகிட்ட என்ன நடக்குது? ஏன் பிசாசு நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய வாயின் மூலமாக, நம்முடைய சிந்தனையின் மூலமாக ஏன் வேலை செய்யறான்? முதல்ல பிசாசை தூக்கி மாத்து. பிசாசு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜெபம் வராது. ஒருவேளை நீ ஜெபம் பண்றேன்னு பண்ணுவ, ஆனா உன் சிந்தனை ஒருமனப்படாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, யாசுவாவுடைய பேரு சரியா உச்சரிக்கவே வரல ஜெபத்தில். அப்ப நீ எந்த பேரை சொல்ற அப்படின்னு தெரியும்ல? உன் பொண்டாட்டி பேரு, உன் புருஷன் பேரு, உன் பிள்ளை பேரு உனக்கு தெரியுமா? ஏன் உங்க அப்பன் பேரை உன்னால உச்சரிக்க முடியல? என்னைக்காவது இந்த கேள்வியை கேட்டிருக்கிறியா? அவர்கிட்ட உண்மையான பாசம் இல்லை. சொன்னா இப்ப சொன்னா கரெக்டா சொல்லுவேன். நான் ஜெபத்துல கேட்கிறேன். 3 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்கிறியா? அந்த ஜெபத்துல அப்பன் பேரை கரெக்டா உச்சரிக்கிறியான்னு கேட்டா இல்ல. ஏன் உச்சரிக்க வரல? நாக்கு குளருது, மனசு மாறுது, குளறி வர என்னதையே அதையே சரின்னு சொல்லி சோத்திரம் சோத்திரம் சொல்லுவேன். பேர் குழம்பினவருக்கு ரத்தம் செய்யணும்னு சொல்லுவேன். சூப்பரா இருக்கும்ல? நான் சொல்றது புரியலையா? அஸ்வமிஷ ரத்தம் செய்யணும்னு சொல்றது வேற,
யாஷோவுக்கு இன்னொரு பேரை சொல்லி அந்த ரத்தம் செய்ய, அப்படி ஒரு ரத்தமே இல்லையே. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிசாசு நம்மளை என்ன பண்ணுது? யாராவது என்னைக்காவது யோசித்ததுண்டா? இல்ல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும். மனுஷனுடைய மதியீனம் என்பது ஆறாவது அறிவான பகுத்தறிவை விட்டுவிட்டு மதியீனத்துல நீ என்ன செய்யற? செயல்பட ஆரம்பிக்கிற. அதனால உனக்கு வழி தாறுமாறாகும் என்றாலும் அவன் மனம் யாவுக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். போதுமா? இதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. உண்மை சொல்றேன், தேவனுக்கு பிரியமாக நாம இல்ல, நடிக்கிறோம். இருக்கிறேன் நடிக்கிறோம். ஆனா உணர்ச்சி வசப்படுறோம், சிந்தனை மாறுது, செயல்பாடுகள் மாறுது. கேட்டா நான் தேவனுடைய பிள்ளை. அவருக்கு தெரியுமா? இல்ல இவருக்கு தெரியுமா? என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. ஒரு மண்ணங்கட்டி உனக்கு தெரியாது. உன்னை தெரியாதனால தான் இங்க கொண்டு வச்சிருக்கிறாரு. உனக்கு தெரியாதனால தான் இந்த சத்தம் உன்னிடத்துல கடந்து வந்துகிட்டு இருக்குது. தெரியுமா? எல்லாம் தெரிந்தவனுக்கு எந்த சத்தத்தையும் தேவன் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. உண்மை சொல்றேன், எனக்கு தெரியாததுனால என் வாயின் மூலமாக பேசுகிற வார்த்தை எனக்கே சொந்தம். அது என்னிடத்தில் பேசுகிறது. உனக்கு புரியல? நான் கற்றுக்கொண்டவன் அல்ல, எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். ஆமென். அவர் என்னோடு கூட பேசுகிறார். என் மதீனத்தை என்னிடத்தில் பேசுகிறார். என்னுடைய முட்டாள்தனத்தை அவர் என்னிடத்தில் பேசுகிறார். நான் அப்படிதான் நம்புறேன். ஏன்னா இப்ப போய் இன்னொரு சபையில போய் எனக்கு இருக்க முடியாது. அப்புறம் அந்த பாஸ்டருக்கு பேச்சு வராது. இதுவரைக்கும் அப்படிலாம் இருந்தேன், இப்ப போக முடியாது. யாசுவா சொன்ன பிறகு போக முடியாது. ஆனா இப்ப அவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு யாருக்கு இந்த சத்தம் புலிப்படவில்லை என்று சொன்னால் அவர் என்னோடு கூட பேசுகிறார். எனக்கு அதுதான் தெரியும். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழியின் புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் விவாதத்தை பிறப்பிக்கும். பிசாசு யார், எங்க இருந்து வேலை செய்யணும் பாரு. விவாதத்தை உண்டு பண்றது யாருன்னு தெரிஞ்சுடுங்க. முதல்ல நல்லவனா கெட்டவனா, அவன் யாரு, இவன் யாரு, அவ யாரு, இவ யாரு, கேட்கிற கேள்வி எல்லாம் பிசாசினால் வரக்கூடியது. ஆமென். இதனால என்ன நடக்குது தெரியுமா? 1 கொரிந்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. நல்ல கேளுங்க, ரட்சிப்பின் செய்தி வேதம் அப்படிதான் சொல்லுது. அழிந்து போகிறவர்களுக்கு அது இடரல், கேட்க கூடாதவனுக்கு அது இடர்ச்சியை உண்டு பண்ணும். அவனுக்கு ரட்சிப்பு வராது. இந்த காதல கேட்டு இந்த காதல விடுறேல்ல, உனக்கு நல்லது. உன்னை குறிச்சு வச்சிருக்கிறாரு, இவன் என்னுடைய சமூகத்தில் வரமாட்டான், இவனுக்கு என்னால் நன்மை உண்டாக கூடாது. கான்செப்டே இவ்வளவு. அல்லேலூயா. அப்ப முட்டாள்தனமான காரியத்தின் நிமித்தமாக ரட்சிப்பின் செய்தி கூட உன்னுடைய இருதயத்தில் கடந்து போகாது, ஒன்னு அது நடத்தாது. சுருக்கமா சொல்ல போனா, முட்டாள்தனம் தேவனை, யாவை, யர்ஷமேசியாவை அறிகிற அறிவிலிருந்து உன்னை வழிவிலக பண்ணி அவரை நீ புறக்கணித்து உன் இதயத்தின் எண்ணங்களின் ஊடாய் தேவனை அவமானப்படுத்துவாய். இவ்வளவுதான் கான்செப்ட். இவ்வளவுதான். நீ நான் தேவனை மகிமைப்படுத்தி தானே இருக்க, அப்படிதான் நினைப்பேன். ஆனா உன்னுடைய சிந்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக, ஏன்னா வார்த்தை தான் அவர். வெளிப்படுத்தல 19:13 வாசிங்க. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. புரியுதா? இப்ப இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறிய. நீ வார்த்தைக்குள்ள வரணும்ல, வார்த்தைக்குள்ள வர மாட்டேங்கிற. ஏன்? உன்னுடைய மதியனம். அது எவ்வளவு மதியனம்? சொற்ப மதியனம். சரி, ஒரு அண்டா நிறைய பால் வச்சிருக்கிறீங்க. இந்த நம்ம வீட்டில் அந்த அம்மாவுடைய ஒரு பெரிய அண்டா கிடக்கும்னு நினைக்கிறேன், இருக்கா இல்லையான்னு தெரியல. பெரிய அண்டா இருக்குல்ல, சாப்பாடு சமைக்கிறதுக்காக பெரிய அண்டா கொண்டு வச்சிருக்காங்க அந்த நிர்மலா சிஸ்டர். அந்த அண்டாவை நிறைய பாலை தயவு செய்து நிர்மலாட்ட கடன் வாங்க. ஏமா கொண்டு கொடுமா, நான் என்ன செய்யறேன், ஒரு சொட்டு விஷம் தாரேன், அந்த மாட்ட பால் வாங்குங்க. ஏன்னா நம்ம அப்படித்தானே, நான் அப்படிப்பட்ட ஆள் தான். அந்த மாட்ட ஒரு அண்டா நிறைய பால், என்கிட்ட இருந்து ஒரு சொட்டு விஷம். இந்த அண்டா நிறைய பால்ல ஒரு சொட்டு விஷத்தை கலந்துக்கிட்டு குடிங்க பாப்பா, நல்லா இருக்கும்ல. இதான் ஐயா வேதம். என் வேதம் இதுதான். சொற்ப மதீனம்.
உன்னை கெட்டு போக பண்ணும். மறந்துடாத. அல்லேலூயா. இதனுடைய ஊடாய் நீங்க கடந்து போனாதான் புரியும். என்ன அப்படின்னா, மறுபடி பிரசங்கி 10:1 மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். செத்த ஈக்கள் தைலக்கனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பெண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும். அல்லேலூயா.